வணக்கம் நண்பர்களே. நம்ம இப்போ என்ன பண்ண போறோம்னா, எதுவுமே இல்லை. போன வீடியோ நம்ம போட்டிருப்போம், சில்வர் வியூக்கான வீடியோ போட்டோம். அதுக்கான இன்கம், அதுக்கான லாஸ் எல்லாமே காட்டியிருப்போம். இப்போ என்ன பண்ண போறோம்னா, நம்ம பிசி யூஎஸ்டி பிட்காயினில் வந்து நம்ம எவ்வளோ போன வீக்கில் எவ்வளோ ட்ரேட் எடுத்தோம், அதில் எவ்வளோ ப்ராஃபிட்டு எல்லாம் காட்ட போகிறோம். ஃபர்ஸ்ட் என்ட்ரி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். பாட்டுங்க, டேட் பாருங்க, 28 நம்ம எடுத்திருந்தோம். 28ல் எடுத்திருந்தோம். 28ல் பாருங்க, நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த என்ட்ரி நமக்கு ஃபர்ஸ்ட் என்ட்ரி நமக்கு ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிச்சு. சரிங்களா, இதுல எந்த மாற்றமும் நமக்கு இல்லை. இதுல வந்து இதுக்கான நம்ம ப்ராஃபிட் நம்ம காட்டுவோம். சரிங்களா, அடுத்தது வந்து நம்ம பெரிய என்ட்ரி எடுத்திருந்தோம். இந்த பெரிய என்ட்ரி நம்ம வந்து எடுத்து நம்ம ஃபுல் என்ட்ரி போல இந்த இதுவரையும் நம்ம வந்து என்ட்ரி வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். ஏன்னா அன்னையோட அந்த டே வந்து க்ளோஸ் ஆயிடுச்சா, சரி ஓகே இதுக்கு மேலே நம்ம வேணாம் சொல்லிட்டு அந்த டேவோட நான் வந்து என்ட்ரி க்ளோஸ் பண்ணிட்டேன். ஆனால் வெயிட் பண்ணேன், என்ட்ரி கண்டிப்பாக அடுத்த இதுக்கு போகும் சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கான ப்ரூஃபும் நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். அதை பற்றி நம்ம ஒன்றும் இது பண்ணிக்க வேணாம். சரிங்களா, அடுத்தது வந்து நம்ம அடுத்த டே போனோம். 29ஆம் தேதி. 29ஆம் தேதி நம்ம ஒரு என்ட்ரி எடுத்திருக்கோம். டேட் பாருங்க, 29. 29ல் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, 29 எடுத்த என்ட்ரி நமக்கு ஹிட்டு தான். சரிங்களா, ஏன்னா 29 நம்ம எடுத்த என்ட்ரி ஹிட்டு. அதுக்கான ப்ரூஃப் நான் உங்களுக்கு காட்டுறேன். சரிங்களா, இதில் நம்ம எதுவும் ஏமாற்ற போகிறதில்ல, எதுவும் திராட்டம் பண்ண போகிறதில்ல, நம்ம எடுத்த என்ட்ரியே காட்ட போகிறோம். சரிங்களா, அடுத்தது வந்து நமக்கு வந்து என்ட்ரி கிடைக்கல. 30ஆம் தேதி தான் நமக்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். அதுக்கான என்ட்ரி பாருங்க, இந்த என்ட்ரி நமக்கு வந்து ஹிட்டு தான். இதுக்கான நம்ம 30ஆம் தேதிக்கான என்ட்ரி நம்ம ஹிட் ஆயிடுச்சு. நம்ம ஓவராலும் வந்து இதுவரையுமே நம்ம ஸ்டாப் லாஸ் அடிக்கல எதுவுமே. ஆனால் அடுத்தது கண்டிப்பாக இதே மாதிரியே அமையும்னு சொல்ல முடியாது. அடுத்த நாள் நம்ம பார்ப்போம். நமக்கு இன்னும் வரல, பார்க்கலாம். இந்த என்ட்ரி பாருங்க, வீக்ல நாள் 3ஆம் தேதி. நாளே நமக்கு என்ன ஆயிடுச்சுன்னா, என்ட்ரி நமக்கு அட்ட ஃபிளாப். இது நமக்கு ஒரு ஏன்னா இது ட்ரேட் வந்தாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இதில் நம்ம எதுவுமே பண்ண முடியாதுங்க. லாஸ் தான். சரி ஓகே, அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். அடுத்த என்ட்ரிக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த என்ட்ரி பார்த்தா டேவே நமக்கு வந்து 4ஆம் தேதி பார்த்தா 4ஆம் தேதிக்கான என்ட்ரி நமக்கு வந்து 3ஆம் தேதி தான் 2ஆம் தேதி 3ஆம் தேதி தான் நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் அடிச்சிச்சு. ஓகே, அன்னைக்கு ஃபுல்லாக ட்ரேட் எடுக்கல. அடுத்த என்ட்ரி என்ன பண்ணிட்டேன்னா, சரி இந்த பேரில் வேணாம் சொல்லிட்டு அடுத்த நாள் நம்ம 4ஆம் தேதி என்ட்ரி எடுத்தோம். அன்னைக்கு நமக்கு லாஸ். சரி ஓகே, அக்செப்ட் பண்ணியாச்சு. நமக்கு வந்து அது பீப்ஸ் கொஞ்சம் தூக்கி வச்சுன்னா நமக்கு கண்டிப்பாக அது நமக்கு ஸ்டாப் லாஸ் வந்து ட்ராப். இது என்னன்னா கரெக்டாக ட்ராப் போயிடுச்சு. நம்ம வந்து என்குட்டி நம்மளோட இது டாலர்ஸ் எல்லாத்தையும் எடுத்துட்டு என்குட்டி வச்சுட்டு ஸ்டாப் லாஸ் அடிச்சுட்டு கீழே கரெக்டாக வந்துட்டான். நம்மளால எதுவுமே பண்ண முடியல நண்பர்களே. அதனால நம்ம அதை பற்றி நம்ம கவலையப்படக்கூடாது. லாஸா ஓகே, நமக்கு ஒரு இது 5 ட்ரேட் நமக்கு ஹிட் ஆயிருக்கு, அதெல்லாம் பிரச்சனையே இருக்கக்கூடாது. அடுத்த என்ட்ரிக்காக நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். அடுத்த என்ட்ரி பாருங்க, அடுத்த என்ட்ரி வந்து நமக்கு வந்து இது பாருங்க, நம்ம வந்து இது அடிச்சிருச்சு. நம்ம தொட்டுட்டு இதுவரை வந்துருச்சு. ஆனால் பார்த்தா அதுக்கு நமக்கு மார்க்கெட் வந்து ரிவர்ஸ் ஆகி நமக்கு வந்து இது ஸ்டாப் லாஸ் முடிஞ்சிச்சு. சொல்லப்போனால் இது வந்து நமக்கு 6 பிப்ஸ் பக்கம் ரன்னிங்கில் தான் இருந்துச்சு. பாருங்க, இதை பாருங்க, 8ல் இருந்து நமக்கு பாருங்க ப்ராஃபிட் எவ்வளோ தூரம் வந்திருக்கு. அதே 10 பிப்ஸ் ரன்னிங்கில் இருந்துச்சு. நம்ம வந்து 13 பிப்ஸ் பக்கம் வச்சிருக்கோம். ஆனால் இது வந்து நமக்கு $100 ப்ராஃபிட்ல ரன் ஆகிட்டு இருந்தது. திடீர்னு பார்த்தா தம்பி வரட்டாமாமே அப்படின்ட்டு மேலே போயிட்டு நமக்கு ப்ராஃபிட் ரன் ஆகிட்டு இருந்துச்சு. அதையும் எக்ஸல் அடிச்சிட்டான். எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே, நம்ம $100 கண்ணால பார்த்தோம், அது நமக்கு லாஸ்ட்ல போயிடுச்சு. இதனால நம்ம ஃபீல் பண்ணிட்டே இருக்க போறதில்ல. சரி ஓகே, இது நமக்கு எக்ஸல் அடிச்சுது. அந்த வாரம் ஃபுல்லாக தொடர்ந்து 3 நாளுமே எக்ஸல் தான். ஓகேங்களா, இந்த ட்ரேட் அடுத்த நாள் பார்த்தா 7ஆம் தேதி, அன்னைக்கு பார்த்தா பெரிய அடி, அன்னைக்கும் எக்ஸல்லே முடிஞ்சிருச்சு. அதை நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. சரி ஓகே, வெயிட் பண்ணிட்டு இருந்தோம். இந்த வீக்கே முடிஞ்சு போச்சு, அதனால நம்ம எதுவுமே பண்ண முடியல. சரி ஓகே, எக்ஸல் தான் எக்ஸல். ஓகே, ஆனால் இதில் நம்ம என்ன பண்ணோம், 2 என்ட்ரி எடுத்திருந்தோம். 2 என்ட்ரி இதை நான் ஏன் 2 என்ட்ரி எடுத்திருந்தேன்னா, என்ட்ரின்னா நம்ம கீழே டச் பண்ணிட்டு இதெல்லாம் வந்துட்டான். சரிங்களா, என்ட்ரி வந்து என்ட்ரி வந்து நமக்கு வந்து இஷ்டம் ஆயிட்டான். என்னன்னா பாதி தூரம் வந்து பாதி, ஆனால் இது வந்து நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிக்கல, இஷ்டம் ஆயிட்டான். தப்பா சொல்லிட்டேன். இது நமக்கு ப்ராஃபிட்ல தான் முடிஞ்சிச்சு. ஆமாம், கடைசி நாள் வந்து 7ஆம் தேதி ப்ராஃபிட்ல தான் டே வந்து முடிச்சு. நான் நோட் பண்ண விட்டேன்.
இந்த டே வந்து நமக்கு வந்து ப்ராஃபிட்ல முடிஞ்சிச்சு. நான் தப்பா சொல்லிட்டேன். நமக்கு வந்து இப்போ பிசிடியில் வந்து எவ்வளோ டாலர் நம்ம ப்ராஃபிட்டு எவ்வளோ இட்டு நம்ம பார்க்கலாம். நான் வந்து அதுக்கான ப்ரூஃப் எல்லாமே உங்களுக்கு அட்டாச் பண்ணி வீடியோவில் போடுறேன். நம்ம ஓவராலாக வந்து எத்தனை ட்ரேட் எடுத்துருக்கோம்னா உங்களுக்கு கவுண்ட் பண்ணி காட்டுறேன். ஓகே, நம்ம பாருங்க 1 2 3 4 5 6 7 ட்ரேடு எடுத்திருக்கோம். 7ல் நமக்கு $3 லாஸு, மிச்சம் $4 ப்ராஃபிட்ல முடிஞ்சிருக்கு. அதனால நமக்கு வந்து ஓவரால் பார்க்கும் ப்ராஃபிட்ல தான் பிசிடியில் இருக்கும் பிட்காயினில். ஓகேங்களா, நமக்கு மண்டே வந்து பிட்காயின் என்ன ரிசல்ட் கொடுக்கணும் பார்க்கலாம். அப்புறம் இதுக்கப்புறம் நம்ம வந்து அப்டவுனில் வந்து கோல்டு வந்து எவ்வளோ என்ட்ரி எடுத்திருக்கோம், அதுக்கு அடுத்த வீடியோ வந்து நம்ம கண்டிப்பாக கோல்டுக்கான ப்ரூஃப் நம்ம காட்டுவோம். சரிங்களா, கோல்டே நம்ம லாஸ் பண்ணியிருக்கோம், அது எல்லாமே உங்களுக்கு காட்டுவோம். இப்போ வந்து பிட்காயின்கான நம்ம வந்து ப்ரூஃப் வந்து உங்களுக்கு காட்டியிருக்கோம். சரிங்களா, இதில் வந்து நம்ம என்னென்ன அட்டாச் பண்ணுமோ, உங்களுக்கு என்ன ப்ரூஃப் வேணுமோ எல்லாமே நம்ம காட்டுவோம். இதில் நம்ம எந்த மாற்றமும் பண்ண போதில்லை. சரிங்களா, அதுக்கப்புறம் நம்ம தங்க உண்டியல் சேனல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்டவுனாக நமக்கு வந்து லைவ் ட்ரேட் வேணும்னா சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம வந்து மண்டே வந்து லைவ் வந்து யூடியூப்பில் லைவ் போடலாம். யார் கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் கண்டிப்பாக லைவ் போடுவேன். சரிங்களா, சரி மக்களே, பாய். நண்பிகளே எல்லாத்துக்கும் வரும். நம்ம தளபதி மாதிரி சும்மா ட்ரை பண்ணலான்னு, ஆனால் அதுக்காக தளபதி ஆயிட முடியாது யாரும். சரி நண்பர்களே, இதோட நம்ம பார்க்கலாம். நம்ம தங்க உண்டியல் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நமக்கான ஒரு சக்ஸஸும் உங்களுக்கான ஒரு சக்ஸஸும் கண்டிப்பாக அமையும். சரிங்களா, சரி பாய்.